மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்னா மேக்கிங் சொல்லுவேன். ஓகே ஃபைன், ஓகே வாட்சபிள் மூவி, ஆவரேஜ் மூவி. எனக்கு தெரிஞ்சது ஸ்லோ மூவி, ஸ்லோ பர்ன் மூவிஸ் பிடிக்கிறவங்க பார்க்கலாம். நான் வந்து 5க்கு 2.5 கொடுப்பேன். நார்மல் ஸ்டோரி தான். சுமாராக இருக்குது சார் படம். இதில் எல்லா ஆக்டிங்கும் சூப்பராக சொல்ல முடியாது சார். விஜய் ஆண்டனி சார் மட்டும்தான் நல்லா இருக்குது. பயங்கர ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஸ்லோ தான் இருக்குது, செகண்ட் ஹாஃபு ஸ்லோ தான். அதான் ஜெனரல் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க சார். இந்த கதை நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். என்னென்னு சொல்லுறது இல்லை. மியூசிக் நல்லா இருக்குது சார். விஜய் ஆண்டனி அவள் தான் பண்ணிக்காரு, நல்லா மியூசிக் பண்ணிக்காரு. அதான் டைரக்ஷன் சொதப்பல் சார். 5கா சார் 1.5லேருந்து 2 சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் லேக் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அது கதையில் வந்து ஆக்சுவலாக திரைக்கதையில் மெயின் மிஸ் என்னன்னா 2 பெரிய நடிகர்கள் வச்சுருக்காங்க, சத்யராஜ், சரத்குமார். இவங்க 2 பேரும் படத்தில் சரியாக யூஸே பண்ணல. இல்லை, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, பேசிக்காக அந்த ஸ்க்ரீன் பிளேல தான் வந்து இஷ்யூ. நல்லா மேக்கிங் நல்லா இருக்குது, படம் போர் அடிக்கல. சொல்கிறதுக்கு இல்லை, நான் அதில் எதுவும் இல்லை, நான் ஃப்ரீயாக. ஸ்டோரி வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு வாட்டி பார்க்கலாம். பாயிண்ட்னு எதுவும் பெருசாக சொல்ல முடியல. சூப்பராக இருக்குது. விஜய் ஆண்டனி தான் பட்டையை கிளப்பிட்டாப்புல. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ளஸ் என்னென்னா கேமராமேனோட ஒர்க்கு நல்லா ப்ளஸ்ஸாக இருக்குது. மைனஸ் என்னென்னா நம்ம எதிர்பார்க்குறோம்ல அடுத்து இது நடக்குமோ அப்படின்னு போகிறப்போ அது இல்லை, வேறு ஒன்று நடக்குது. அது இது எல்லாத்தை விட ஒரு எமோஷனல் பாண்டிங் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே ப்ளஸ். இல்லை, விஷுவல் சொல்லுவேன். விஷுவல் வந்து நிஜமாவே இது வரைக்கும் நிறையா படத்தில் இல்லாத லொக்கேஷன்ஸ். ஏன் பார்க்கணும்னா விஜய் ஆண்டனி ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க. பாசிட்டிவிட்டி நிறைய இருக்குது, அதை கொஞ்சம் எங்கேஜிங்காக சொல்லியிருக்கலாம். அதான் அதே மாதிரி இன்டர்வல் அந்த மால் சீன்லாம் நம்ம முன்னாடி வந்து பார்க்குற மாதிரி இருக்க சீட்டு முன்னாடி வந்து என்னடா அப்படி நடக்குது. படம் வந்து டீசெண்டாக அழகாக இருக்குது. படம் ஃபீல் ஆகுது. படம் பார்க்கும்போது ஓகே இது நல்ல படம் தான், சூப்பராக இருக்குது படம். ஸோ படத்தில் குறையே கிடையாது. இது பிடிக்காத ஆள் யாருமே இருக்க மாட்டேன். ஃபீலாக இருக்குது ரொம்ப. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கரமாக இருக்குது. கதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேன் இண்டியா மூவியாக இருக்குது கதை. ஆனால் அதை வந்து லோக்கலாக வந்து ஒரு சின்ன ஒரு ரவுடியை வந்து அழிக்கிற மாதிரி கொண்டு போனது வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது. காமன் மேன் பார்த்தோன்னா இது ஒரு ஆவரேஜான படம் இல்லை, ஜாலிலாம் இருக்காது. இது சரியான ஒரு ஆக்ஷன் ட்ராமா, ஆவரேஜ், கன்ஃபார்ம் ஆவரேஜ். மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்னா மேக்கிங் சொல்லுவேன். அண்ட் மூவியோட நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி. இது வந்து நார்மல் ஸ்டோரி தான், பட் இது வந்து ஒரு சலீம் யூனிவர்ஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஓகே ஃபைன். அண்ட் விஜயகாந்த் சார் பண்ண வேண்டிய ரோல் சத்யராஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது ஓகே ஃபைன், ஓகே வாட்சபிள் மூவி, ஆவரேஜ் மூவி. எனக்கு தெரிஞ்சது ஸ்லோ மூவி, ஸ்லோ பர்ன் மூவிஸ் பிடிக்கிறவங்க பார்க்கலாம், பொறுமையாக இருக்கிறவங்க பார்க்கலாம். பட் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரில அது மூவி. நான் வந்து 5க்கு 2.5 கொடுப்பேன். 2.5 எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் போகல. எனக்கு ஓகே இருந்தது, பட் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. ஸ்லோ மூவி தான், பட் ஃபைன், வாட்சபிள் தான். விஜய் ஆண்டனி அதே சலீமில் என்ன பண்ணாரோ அதே மாதிரி ஒரு ரோல் தான். ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு ரோல் தான். ஸோ அதை வந்து ஆஸ் யூஷுவல் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டான்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். அண்ட் அந்த 222 அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய நம்ம பார்த்தது தான். எல்லாம் ஓகே தான், பட் ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லை. அதுதான் மேட்ரு. ஸ்லோ மூவி, அவ்வளோதான். சுமாராக இருக்குது சார் படம். ஏன் சுமாராகனா படம் வந்து அந்தளவுக்கு நம்ம விஜய் ஆண்டனி படத்தை வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்து வருவாங்க. ஆனால் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை எதிர்பார்த்ததை வந்து கண்டிப்பாக பண்ணலை. ஏன்னா அவர் படம்னா கொஞ்சம் ஏதாவது சில மெசேஜ் இருக்கும். இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷன் அதிகம். இதில் எல்லா ஆக்டிங்கும் சூப்பராக சொல்ல முடியாது சார். விஜய் ஆண்டனி சார் மட்டும்தான் நல்லா இருக்குது. சத்யராஜ் சார் அவர் கொடுத்த 2-3 சீன் தான் வராரு. அவர் கொடுத்த சீன் நல்லா தான் இருக்குது. பயங்கர ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஸ்லோவாக தான் இருக்குது, செகண்ட் ஹாஃபு ஸ்லோ தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. வித்தியாசம்லாம் இல்லை சார். ஆனால் விஜய் ஆண்டனி சார் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வித்தியாசம். ஏன்னா அந்த இந்த கதாபாத்திரம் வந்து அவர் பண்ணல. அதான் ஜெனரல் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க சார். இந்த ஜெனரல் ஆடியன்ஸை வந்து பார்க்கும்போது விஜய் ஆண்டனி அவர்களை பார்த்தா நிறைய எதிர்பார்த்து வருவாங்க. காமெடிஸ் இருக்கும், சிலதெல்லாம் இது இருக்கும், டூ இட் சாங் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வருவாங்க. அதை எதிர்பார்த்து வந்தாங்கன்னா இது வேஸ்ட். ஆமாம், படம் பார்க்க முடியாது. படத்தில் என்ன சொல்ல வந்தாங்க சார்? இந்த கதை நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். என்னென்னு சொல்கிறது இல்லை. விஜயகாந்த் சார் ஃபோட்டோஸ்லாம் காட்டிக்காங்க கிளைவன்ஸில். விஜயகாந்த் அவர்களே படம் நிறைய நடிச்சிருக்காரு. இது மாதிரி ஆக்ஷன் படம்லாம் அதிகமாக. அர்ஜுன் நடிச்சிருக்காரு, சரத்குமார் அதிகமாக நடிச்சிருக்காரு, சத்யராஜ்லாம் பழைய காலத்தில் சாதாரணமாக நடிச்சிருப்பார். அதை வந்து இப்போது லேட்டஸ்ட்டான முறையில் நிறைய படத்தை செலவு பண்ணி கொஞ்சம் நிறைய இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஆடியன்ஸாக எப்படி சார் ஒரு 2 படம்லாம் கொஞ்சம் வந்து கருத்து எதிர்பார்ப்பாங்க, பாட்டு எதிர்பார்ப்பாங்க, காமெடி எதிர்பார்ப்பாங்க. அது எதுவுமே இதில் இல்லை. மியூசிக் நல்லா இருக்குது சார். விஜய் ஆண்டனி அவள் தான் பண்ணியிருக்காரு, நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. அதான் டைரக்ஷன் சொதப்பல் சார். டைரக்ஷன் சொதப்பல். கோடீஸ்வரா டைரக்டர் பண்ணியிருக்காரு, அது சொதப்பல் தான். 5கா சார் 1.5லேருந்து 2 சார். படம் வந்து எனக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான். இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ படம் வந்து பார்க்குறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறோம்.
அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் லேக் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் படம் வந்து ரொம்பவே உட்காந்துருச்சு. இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒன்று ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப நிறைய ஹெவியாக டைலாக்ஸ் வச்சு வேறு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப ஹெவியாக லேக் ஆகிடுச்சு, ரொம்ப லேக் ஆச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் கிளைமேக்ஸ்னு ஒன்று முடிச்சிட்டாங்கல்ல, பார்ட் 2 லீடு கொடுக்கணுங்கிறதுக்காக டோட்டலாக இன்னொரு கிளைமேக்ஸாக மாற்றினாங்க. அது வந்து எனக்கெல்லாம் ஒரு ஆடியன்ஸை ஏமாத்துற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஜென்ரலாக நீங்கள் இப்போ என்டர்டெயின்மெண்ட்டை வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம நீங்கள் இப்போ பிட்ஸ் அண்ட் பீசஸாக நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் பார்க்கலாம். லவ் சீக்வன்ஸு, அந்த மேகா ஆகாஷ் கூட உள்ள சீக்வன்சஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே இருக்குது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது, கொஞ்சம் லேக் இருக்குது. அதை வந்து மீறி நீங்கள் அந்த படம் பார்க்கலான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அது கதையில் வந்து ஆக்சுவலாக திரைக்கதையில் மெயின் மிஸ் என்னன்னா 2 பெரிய நடிகர்கள் வச்சுருக்காங்க, சத்யராஜ், சரத்குமார். இவங்க 2 பேரையும் படத்தில் சரியாக யூஸே பண்ணல. இவர் சத்யராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு நாள் ஷூட் பண்ணும்போது அவ்வளோ கம்மியாக தான் ஃபுட்டேஜ் வருது. ஃபோனில் பேசுகிறாரு, அங்கங்கே நடந்து பேசுகிறாரு, அவ்வளோதான். சரத்குமார் வந்து அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கார். பட் கதை வந்து அண்டமான் நடக்குது, அவர் வந்து சென்னையில் இருக்கார். ஒரு 2 தடவை வந்துட்டு போகிறத தவிர கதைக்குள்ளே டோட்டலாக இன்வால்வ் ஆகலை. இவங்க 2 பேரையும் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக பெட்டராக வந்துடும். இல்லை, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அவங்க காமிச்ச அந்த அண்டமானை வந்து நல்லா அண்டமான்ஸ் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. பேசிக்காக அந்த ஸ்க்ரீன் பிளேல தான் வந்து இஷ்யூ. ஐயா நம்ம சரியாக பார்க்கலங்கய்யா. நல்லா இருக்கேன், நல்லா மேக்கிங் நல்லா இருக்குது, படம் போர் அடிக்கல. சொல்கிறதுக்கு இல்லைண்ணா, அதில் எதுவும் இல்லை. நான் ஃப்ரீயாக ஸ்டோரி வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. விஜய் ஆண்டனி புதுசாக ஒரு லுக்கு, அவரோட லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வேறு என்னென்ன இருக்குது, படம் மாதிரி இருக்குது. நல்லா ஒரு வாட்டி பார்க்கலாம். பாயிண்ட்டாக என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னு எதுவும் பெருசாக சொல்ல முடியல. பட் படம் ஓவராலாக நல்லாயிருக்கு. சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. இதோட அடுத்த பாட்டுக்கான 100% தகுதி இருக்குது. விஜய் ஆண்டனி தான் பட்டையை கிளப்பிட்டாப்புல. அடுத்து டைரக்டர் தான் செம்மையாக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்ட்டை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறோம். ப்ளஸ்ஸு வந்து கேமரா அண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. எடிட்டிங்லேருந்து ஃபைட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு எங்கே தப்பு நடக்குதோ அதை தட்டி கேட்குறதுக்கு ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டு இன்னும் நல்லாயிருக்குன்னு. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் நைஸ் மூவி. எல்லாமே விஜய் ஆண்டனி பண்ணுறது எல்லாமே இருக்குது. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் குட். மூவி பரவாயில்ல, நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நம்ம எதிர்பார்ப்புகள் குறைவு இல்லாமல் இருக்குது. என்னென்னா நம்ம அடுத்தது என்ன எதிர்பார்த்துட்டு, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது பார்க்குறப்போ ஒரு சில விஷயம் வந்து இது இல்லை, இது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ளஸ் என்னென்னா கேமராமேனோட ஒர்க்கு நல்லா ப்ளஸ்ஸாக இருக்குது. மைனஸ் என்னென்னா நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அடுத்து இது நடக்குமோ அப்படின்னு போகிறப்போ அது இல்லை, வேறு ஒன்று நடக்குது. அது ஒருத்தரும் ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்குது. இது எல்லாரோட ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. ஸ்டோரி வைஸ் ஸ்ட்ராங்கு தான். அதான் சொல்கிறேன்னு, அது செகண்ட் பார்ட்டு தான் இப்போ கொடுத்துருக்குதான். செகண்ட் பார்ட்டோட இது தான் கொடுத்துருக்குறாங்க. அது ஃபஸ்ட் பார்ட் ஒரு இது கிடையாது. ஃபஸ்ட் பார்ட்டு தான் செகண்ட் பார்ட்டாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு. அடுத்த இதில் அது ஸ்டோரி வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்லா இருக்குது. படத்தில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, படத்தில் வந்து எல்லோரும் பாருங்கள், படம் வந்து நல்லாயிருக்கு. விஜய் ஆண்டனி புதுசாக ஒரு லுக்கில் இருக்கார், அது நல்லாயிருக்கு. ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது படத்தில், வந்து பாருங்கள். விஷுவல் இதெல்லாம் தாண்டி விஷுவல் இதெல்லாம் அதை விட ஒரு எமோஷ்னல் பாண்டிங் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே ப்ளஸ். அது வந்து நார்மலாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. சூப்பராக இருக்குது படம். இல்லை, ஜானர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாகிடுவீங்க. நீங்கள் வெரைட்டியாக பார்க்கணும். ஒன்று மட்டும் பார்த்தோன்னா ஒன்று மட்டும் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா, இன்னொன்று தெரியாது இல்லையா, நம்ம அடுத்ததையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ நம்ம அப்படி பார்க்க முடியாது. அப்படி பார்த்தோன்னா ஒன்று விட்டுருவோம், எல்லாத்தையும் பார்க்கணும். இது ஒரு வெரைட்டி. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன கேரக்டர் கூட எல்லாமே வரிசையாக நார்மலாக எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், படம் பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்குது படம். இல்லை, விஷுவல் சொல்லுவேன். விஷுவல் வந்து நிஜமாகவே இது வரைக்கும் நிறையா படத்தில் இல்லாத லொக்கேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் கதையாக வந்து நீங்கள் புதுசுன்றது இல்லாமல் கொண்டு போய் இந்த படம் போய் கனெக்ட் ஆகிற இடமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன் பார்க்கணுன்னா விஜய் ஆண்டனி ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா, எனக்கு விஜய் ஆண்டனி படம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக பார்ப்பேன். பாசிட்டிவிட்டி நிறைய இருக்குது, அதை கொஞ்சம் எங்கேஜிங்காக சொல்லியிருக்கலாம். அதான்
அது வந்து அவங்களோட என்ன சொல்கிறது திங்கிங் தான். இப்போ நம்ம பார்த்தோம் எல்லாருக்குமே சரி நம்ம பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க சில சீரிஸ்லாம் தேட்டர்லேயே. அதே மாதிரி தான் நம்ம என்ன என்ஜாய் பண்ணுவோம் அதுவும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ படத்தில் நல்லா இருக்குது எல்லாமே பார்க்கலாம். விஜய் ஆண்டனி என்ன யதார்த்தமான ஆக்டிங், படம் கிளைமேக்ஸ் அருமையாக எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வல் அந்த மால் சீன்லாம் நம்ம முன்னாடி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சீட்டு முன்னாடி வந்து என்னடா அப்படி நடக்குது. கதை இருக்கா படத்தில் கதை ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கதை இருக்குது. நாங்களும் ஏதோ ஆகுதுன்னு ஸ்டார்டிங்லேருந்து, ஆனால் கிளைமேக்ஸில் தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ படம் நல்லாயிருக்கும். அதுதான் யதார்த்தமாக பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்னே தெரில. அவர்கிட்ட இது செம்மையாக பண்ணுறாரு. அவர் யதார்த்தமான நடிப்பு கொடுக்குறாரு. எல்லா படத்துலையும் பண்ணுறாரு, இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கு கதையும் தேர்ந்தெடுத்து. இல்லை இப்போது எந்த மாதிரி ஆடியன்ஸ் தான், அது ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஃபேமிலி ஆடியன்ஸும் கிட்டாவும் யங்ஸ்டருக்கு தெரில, ஆனால் யங்ஸ்டருக்கும் பிடிக்கும். நானும் ஏன்னா ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ படம் வந்து நல்லா இருக்குது. என்னது இது சஸ்பெண்டாகவே இருக்குது, த்ரில்லராக. அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது படம். படம் வந்து டீசெண்டாக அழகாக இருக்குது படம். அப்படிலாம் எனக்கு தெரில. செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதைக்குள்ளே ட்ராவல் ஆனோன்னு படம் அதுலேருந்து சரி நம்ம இன்ட்ரோலுக்கும் ஃபீல் ஆகுது. படம் பார்க்கும்போது ஓகே இது நல்ல படம் தான், சூப்பராக இருக்குது படம். ஸோ கிளைமேக்ஸ் தான் ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்காங்க கிளைமேக்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸ் இன்னொரு ஓப்பன் ஆகும். அது ஒரு பயங்கரமாக இருக்கும். ஸோ படத்தில் குறையே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு படம். அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக படம் வந்து பார்த்தா. ஓகே, படம் மழை பிடிக்காத மனிதன். இது பிடிக்காத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்டா இவர் மழை பிடிக்காத மனிதன் வச்சிருக்காமன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்குள்ள ரீசனை வந்து 5 நிமிஷம் வெர்பலில் சொல்கிறாங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டே இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனாக போட்டு நம்ம ஸ்பீடாக போய் சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல கிளைமேக்ஸை கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. ரொம்ப ஃபீலாக இருக்குது. ரொம்ப அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. விஜயகாந்த் சார் பண்ண ரோலை வந்து சத்யராஜ் சார் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம கண்ணே ஏஐ பண்ணி அந்த சத்யராஜ் சாரை வந்து கேப்டனாகவே பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. அவரோட மாடுலேஷன் எல்லாமே சத்யராஜ் சார் கரெக்டாக பண்ணியிருக்காரு. படம் ஒரு தடவை பார்க்கலாம். சினிமோட்டோகிராஃபி வந்து பயங்கரமாக இருக்குது. அதாவது தமிழ் படத்தில் இதுவரை வராத சினிமோட்டோகிராஃபியை அவர் பண்ணியிருக்காரு. சரியான கலரிங், ஹாலிவுட் ஸ்டைலில் படம் தரமாக இருக்குது படம். கதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேன் இண்டியா மூவியாக இருக்குது கதை. ஆனால் அதை வந்து லோக்கலாக வந்து ஒரு சின்ன ஒரு ரவுடியை வந்து அழிக்கிற மாதிரி கொண்டு போனது வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது. காமன் மேன் பார்த்தோன்னா இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கும் அந்த சாதாரண படத்துக்கும் என்ன வித்தியாசம்னா சினிமோட்டோகிராஃபி இதுவரை பண்ணாத பண்ணியிருக்காரு. அதுக்காண்டி நம்ம ரசித்து பார்க்கலாம் படத்தை. இல்லை ஜாலிலாம் இருக்காது. இது சரியான ஒரு ஆக்ஷன் ட்ராமா. ஆக்ஷன் பேஸ்டு உள்ளவங்களெலாம் ரசித்து பார்க்கலாம். ஃபைட்ஸும் அந்த மாதிரி இருக்குது. மியூசிக் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கு. விஜய் ஆண்டனி ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காப்புல. ஆவரேஜ், கன்ஃபார்ம் ஆவரேஜ்.